இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 38வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் பார்க்கலாம். சரிங்களா? அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பெயருள்ள ஒரு கானானியருடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளுடைய சேர்ந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டாள். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவள் இவனை பெறுகிற போது அவன் கெசுபிலே இருந்தான். யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாயிருந்தான். இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றான். அந்த சந்ததி தன் சந்ததியாயிராதென்று ஓனான் அறிந்தபடியினால் அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாக இருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார். அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் குமாரர்களாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தபடியே தாமார் போய் தன் வீட்டிலே தங்கியிருந்தாள். அதாவது யூதாவுடைய வம்ச வரலாறு. சரிங்களா? யூதாவுக்கு பார்த்திங்கன்னா 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். முதல் பிள்ளை பார்த்திங்கன்னா ஏர், இரண்டாவது பிள்ளை பார்த்திங்கன்னா ஓனான். சரிங்களா? மூன்றாவது பிள்ளை பார்த்திங்கன்னா சேலா. முதல் பிள்ளைக்கு தாமார் என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த பெண் கர்ப்பமாகிறதுக்கு முன்னாடியே என்ன ஆச்சுன்னா, இவன் ஏர் என்பவன் ரொம்ப பாவத்தில் கேடுகளாக இருந்ததுனால கர்த்தர் அவன் அழிச்சிட்டாரு. தம்பிக்கிட்ட போய் சொல்கிறாரு தகப்பன் ஓனான் உன்னுடைய அண்ணியை கல்யாணம் பண்ணி நீ அவனுடைய சந்ததி விருத்தியாக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு கீழ்ப்படியில் அவரையும் அழிச்சு போடுறாரு. இவர் பயந்து என் வீட்டிலே தகப்பன் வீட்டில் இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு தாமாரை, மருமகளை. சரிங்களா? இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.